ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது நமக்கு தமிழ் டெஸ்ட்டு பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்றது நம்ம வந்து டெஸ்ட்டாக வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது நமக்கு டெஸ்ட்டு நம்பர் 4, ஓகேங்களா. ஸோ வாங்க, இது வந்து நமக்கு வந்து February 5 நடந்தது, ஓகேங்களா. February 5, 2024 நடந்த எக்ஸாம்லேருந்து இல்லை தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான் நம்ம வந்து ஒரு 100 கொஸ்டின் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இரு வினைகளின் பொருள் வேறுபாடை அறிந்து சரியான ஆன்சர் வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது? பரி. இங்கே பரின்ற பெரிய ரா இருக்குது. ஸோ இந்த பரி அப்படின்றதுக்கு என்ன மீனிங் வரும்? பரினா பறித்தல், ஓகேங்களா. அதாவது அபகரித்தல் அப்படின்ற மாதிரி வருமா? ஓகே, நமக்கு வந்து ஆப்ஷன் சிலையும் இருக்குது, டிலையும் இருக்குது, ஓகேங்களா. அடுத்தது இந்த பரிக்கு வந்து என்ன வரும்? இந்த இறங்கு வருமா, இந்த இறங்கு வருமா அப்படின்னாக்கா இதுதான் வரும், ஓகேங்களா. இறங்குதல் அப்படின்ற மாதிரி வரும், ஓகேங்களா. அடுத்தது இந்த பரிக்கு வந்து இன்னொரு மீனிங் என்ன இருக்குது? குதிரை, ஓகேங்களா. இந்த பரிக்கு இன்னொரு மீனிங் என்ன? குதிரைன்ற மீனிங்கும் இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த பரிக்கு இறங்குதல் அப்படின்ற மீனிங்கும், இதுக்கு அபகரித்தல் அப்படின்ற மீனிங்கும். ஸோ ஆன்சர் செக் பண்ணிடலாமா? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் நமக்கு வந்து பொருள் வேறுபாடு தான், ஓகேங்களா. இங்கே வந்து பெரு அப்படின்ற சின்ன ரூ கொடுத்துருக்காங்க, இங்கே பெரிய ரா கொடுத்துட்டு இதுக்கு என்ன மீனிங் அப்படின்ற மாதிரி நம்ம சரியாக பொருந்தணும், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த பெரிய ராக்கு என்ன வரும்? பெறுதல் அப்படின்ற மாதிரி மீனிங் வருமா? என்ன மீனிங் வரும்? பெறுதல் அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். ஓகே, இங்கே வந்து பெறுதல் அப்படின்ற மாதிரி வந்து 2 இடத்துல இருக்குது. மதிப்பை பெறு அப்படின்ற மாதிரி இருக்குது. மதிப்பு கொடுன்றது பெறுதல் வராது, ஏன்னா இது வந்து பெறுதல் பற்றி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து கொடுக்கறத பற்றி சொல்கிறாங்க, அப்போ இது வராது. இது பெருகுதல் அப்படின்றது கிடையாது, ஓகேங்களா. ஸோ இந்த பெரு அப்படின்றது என்னன்னாக்கா ஒரு விஷயத்தை நாம் ரிசீவ் பண்ணுறதை பற்றி சொல்கிறது தான். அப்போ மதிப்பை பெறுன்றது கரெக்டு. இப்போது நமக்கு ஆப்ஷன் ஏவா இல்லை பியான்றத நமக்கு வந்து டவுட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து பெரிய செயல் அப்படின்னு இருக்குது. இந்த பெருக்கு என்ன இருக்குது? பெரிய செயல். இங்கே சிறிய செயல் இருக்குது. ஸோ பெருனால என்னது? பெருசு, ஓகேங்களா. ஒரு பெரிய ஒரு செயலை குறிப்பது தான் வந்து இந்த ரான்றது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியாக இருக்கும். ஸோ ஆன்சர் செக் பண்ணிடலாமா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஓகேங்களா. ஸோ பெரு அப்படின்னாக்கா பெரிய செயல், இந்த ராக்கு வந்து மதிப்பை பெரு. ஓகே ஆஃபீஸர், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? எல்லாரும் வேண்டும் வாழ இன்பமாக. மீனிங்கே நமக்கு தரல. எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும், சரியான மீனிங் தருது. வாழ எல்லாரும் வேண்டும் இன்பமாக, மீனிங்கே தரல. வேண்டும் வாழ இன்பமாக எல்லாரும் மீனிங் தருதுனாக்கா தரலை, ஓகேங்களா. அதாவது நம்ம அந்த சொற்களை வந்து சரியான ஆர்டரில் வரிசைப்படுத்துகிறப்ப நமக்கு அது கரெக்டான ஒரு மீனிங் கொடுக்கணும். கொடுத்தா தான் அது நமக்கு சரியான ஒரு சொற்றொடராக அமையும். ஸோ ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், ஓகேங்களா. இப்போங்க பாருங்கள், ஆப்ஷன் ஏ என்ன இருக்குது? வருவாய் என்பது அன்று கல்வி தேடும், மீனிங்கே தரல. கல்வி தேடும் வருவாய் வழிமுறை அன்று. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, சரியான மீனிங் தருதுங்களா? அன்று கல்வி என்பது வருவாய் வழிமுறை, ஓகேங்களா. ஸோ நமக்கு சரியான ஒரு மீனிங் தருவதாக எந்த சொற்றொடர் உள்ளதோ அதுதான் வந்து நமக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை, ஓகேங்களா ஆஃபீஸர். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, 5வது கொஸ்டினும் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், இதுதான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ் அம்பு விடும் கலையை ஏகலை என்றது. கலையை அம்புவிடும் தமிழ் என்றது. ஏகலை அம்புவிடும் தமிழ் கலையை என்றது. தமிழ் கலையை அம்புவிடும் ஏகலை என்றது. அதாவது ஒன்றுமே ஏதோ சுத்தமாக வந்து அங்கங்கே பிச்சு போட்டு நமக்கு வந்து சென்டென்ஸ் வந்து இருக்குது. ஆனால் நமக்கு ஆப்ஷன் ஏ பாருங்கள், தமிழானது அம்புவிடும் கலை என்னன்னு சொல்லுது? ஏகலை அப்படி சொல்லிட்டு சொல்லுது. ஸோ நமக்கு இது கரெக்டாக ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அகரவரிசை, ஓகேங்களா. அகரவரிசைன்றது நீங்கள் நேரத்துக்கு நல்லாவே வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா. ஸோ எந்த ஆர்டரில் பார்க்கணும் எப்படின்றது நீங்கள் வந்து நல்லாவே 100% வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டுன்றது கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? உயிர் எழுத்தில் ஸ்டார்ட் ஆகிற வார்த்தைகள் இருக்கான்னு பார்க்கணும்.
இருக்கா அப்படின்னாக்கா ஆமாம் இருக்குது. எங்கே இருக்குது? இன்பம் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஈ அப்படின்ற ஒரு உயிரெழுத்தில் ஸ்டார்ட் ஆகிற ஒரு வார்த்தை இருக்குது. அப்போது இந்த உயிரெழுத்தில் ஸ்டார்ட் ஆகிற வார்த்தை என்பது எந்தெந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னாக்கா ஆப்ஷன் பியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆன்சர் இதை தான் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், தாக்கு அப்புறம் தான் பாக்கு அப்புறம் தான் மா வரும். ஓகேங்களா? அதாவது கா ஞா சா ஞா டா நா தா நா பா மா. ஸோ தாக்கு அப்புறம் தான் பா வருது, பாக்கு அப்புறம் தான் என்ன வருது? மா வருது. அந்த ஆர்டர்லேயே இது கரெக்டாக இருக்குங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. 7th கொஸ்டின் பாருங்கள், அகர வரிசை தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க எல்லாமே நமக்கு என்னவா இருக்குது? எல்லாமே உயிரெழுத்தில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, அப்போ என்ன பண்ணணும்? உயிரெழுத்து ஆர்டரில் நாம் ஃபுல்லாக வரிசைப்படுத்திக்கணும். அப்போ நமக்கு என்ன தெரியும்? ஃபுல்லாக ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம உயிரெழுத்தில் எழுதியாச்சு. இப்போ நமக்கு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்னென்ன எழுத்து இருக்குன்னு பாருங்கள். ஏ இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது? ஏ இருக்குது. அடுத்தது ஓ இருக்குது. ஓகேங்களா? ஓ இருக்குது. அடுத்தது ஓ, குறில் ஓ இருக்குது. அடுத்தது அவு இருக்குது. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஏ தான் வரணும். ஃபஸ்ட்டு என்ன வரணும்? ஏ, அதுக்கப்புறம் ஓ, அதுக்கப்புறம் ஓ, அதுக்கப்புறம் அவு. இந்த ஆர்டரில் எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். ஏ ஓ ஓ அவு. ஸோ கரெக்டாக இருக்குங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஆன்சர் இதுக்கு ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. 8th கொஸ்டின் பாருங்கள், தா என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் தருக. ஸோ தொழிற்பெயர்னு நான் என்ன சொல்லியிருக்கேன்? அல் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சாலே அது நமக்கு தொழிற்பெயர் ஆகும். ஸோ கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனில் அல்லில் முடியுது? இங்கே முடியுதுங்களா? தருதல் அல் அப்படின்னு சொல்லிட்டு முடியுதுங்களா? ஸோ அல் அப்படின்னு சொல்லிட்டு முடிந்தாலே அது நமக்கு தொழிற்பெயர் ஆகும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானதாக இருக்கும். ஸோ தந்து ஈ ஊவில் முடிஞ்சாலே என்னன்னு சொல்லியிருக்கேன்? வினையெச்சம். ஓகேங்களா? தந்த ஆள முடிஞ்சாலே அது பெயரெச்சம் ஆகும். தந்தான் இந்த வினையானது முற்று பெற்று விட்டது, அப்போ வினை முற்று ஆகும். ஓகேங்களா? ஸோ தந்தவன் தந்தவள் அவன் அவள் அவர் அப்படி சொல்லிட்டு முடிந்தாக்கா இங்கே அவன் அவள் அவர் இந்த மாதிரிலாம் முடிஞ்சாக்கா அது என்னது? வினையாளனையும் பெயராகும். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். 9th கொஸ்டின் பாருங்கள், கொடு என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயரை எழுதுக. ஸோ வினையாளனின் பெயர் இங்கே பார்க்குறோம். கொடுத்தார், கொடுப்பார், கொடுத்தோர், கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போது இதுக்கு வினையாளன் பெயர்ன்றது என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து டவுட் வருது. ஓகேங்களா? ஸோ கொடுப்பார் அப்படின்றது என்னது? எதிர்காலம். ஓகேங்களா? ஃப்யூச்சரில் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொடுத்தோம் ஓம் தன்மை பன்மை வினைமுற்று. ஓகேங்களா? தன்மை பன்மை வினைமுற்று அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஓமில் முடிஞ்சாலே அது என்னது? தன்மை பன்மை வினைமுற்று. ஸோ கொடுத்தார் கொடுத்தோர் இது ரெண்டுத்தில் எது மேம் வினையாளன் பெயராக வரும் அப்படின்னாக்கா கொடுத்தோர் அப்படின்றது வினையாளன் பெயராக வரும். சரிங்களா? கொடுத்தோர் அப்படின்றது வினையாளன் பெயராக வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. 10th கொஸ்டின் பாருங்கள், நட என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை தேர்வு செய்க. ஸோ தொழிற்பெயர் நான் என்ன சொல்லியிருக்கேன்? அல். ஸோ அல் சொல்லிட்டு எதில் முடியுது பாருங்கள்? ஆப்ஷன் சியில் முடியுதுங்களா? அல் அப்படின்னு முடிஞ்சாக்கா அது தொழிற்பெயர் ஆகும். ஸோ நடந்து ஊல முடிஞ்சிருக்கா, அப்போ அது என்னது? வினையெச்சம். ஸோ நடத்துன்றது ஆன்சர் எதுக்குமே பொருந்தாது. ஓகேங்களா? ஸோ நட என்பது வேர்ச்சொல் ஆகும். நட என்பது வேர்ச்சொல், நடந்து என்பது வினையெச்சம், நடத்தல் என்பது தொழிற்பெயர். நடந்தான் அப்படின்னாக்கா அந்த வினையானது முற்று பெற்று விட்டது. நடந்தான் அல்லது நடந்தால் அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னாக்கா அது வினை முற்று பெற்று விட்டது. அதாவது அதே மாதிரி அந்த ஆர். ஓகேங்களா? இப்போ கொடுத்தார் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா வினை முற்று பெற்று விட்டது. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ ஆறு ஆணு ஆள் ஞாபகம் வச்சுக்கோங்க பார்க்கலாம். ஆர் ஆண் ஆள் இந்த மாதிரி முடிஞ்சாக்கா அது வினை முற்று பெற்று விட்டது என்று அர்த்தம். சரிங்களா? ஆறு ஆணு ஆள் அப்படின்னாக்கா வினை முற்று பெற்று விட்டது. அல்லில் முடிஞ்சாக்கா அது தொழிற்பெயர். ஈ ஊல முடிஞ்சால் அது வினையெச்சம்.
ஆள முடிஞ்ச பெயரெச்சம். அப்போ நடந்த அப்படின்னாக்கா என்னது, அது ஒரு பெயரெச்சம் ஆகும். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. 11th கொஸ்டின் பாருங்கள். வருக என்பதற்கான வேர்ச்சொல் என்ன? ஸோ வேர்ச்சொல் அப்படின்னாலே என்னது, கட்டளையிடுவது போல் இருக்கும். ஸோ இங்கே வருக அப்படின்ற மாதிரி கூப்பிடுறது எப்படி நம்ம கட்டளையிடுவோம், வா அப்படி சொல்லுவோமா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, வா அப்படின்றது தான் என்னது இதுக்கான வேர்ச்சொல்லாக இருக்கும். ஸோ வருகின்ற அப்படின்னாக்கா நிகழ்கால வினைமுற்று, நிகழ்கால வினைமுற்றுன்னு சொல்லலாம். ஏன் நிகழ்கால வினைமுற்று அப்படின்னாக்கா கிறு, கின்று, ஆனின்று இந்த மாதிரி அந்த வார்த்தையோடைய கடைசியில் வந்துச்சுனாக்கா இது என்னது, கின்று. ஓகேங்களா? வருகிற, வருகின்ற அந்த மாதிரி கிறு, கின்று, ஆனின்று அந்த மாதிரி வந்தாலே அது நிகழ்கால வினைமுற்று ஆகும். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. 12th கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் தொடரில் உள்ள வினைச்சொல்லை தேர்வு செய்து அதனுடைய வேர்ச்சொல்லை எழுதுக. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இட்டதோர் தாமரைப்பூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த இட்டதோர் தாமரைப்பூ என்ற தொடரில் வினைச்சொல் எது, இட்டதோர் அப்படின்றது தான் என்னது வினைச்சொல். ஓகேங்களா? இட்டதோர் அப்படின்றது தான் என்னது ஒரு வினைச்சொல். இந்த இட்டதோர் அப்படின்றதுல வேர்ச்சொல் என்னவாக இருக்கும், இடு அப்படின்றது தான் என்னவாக இருக்கும் வேர்ச்சொல்லாக இருக்கும். மற்ற எதுவுமே நமக்கு வந்து பொருந்துகிற மாதிரியே இல்லை. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ என்பது தான் இதற்கு சரியான விடை. ஸோ 13வது கொஸ்டின் பாருங்கள். வாருங்கள் இதனுடைய வேர்ச்சொல் என்ன? ஸோ வாருங்கள் அப்படின்னாலுமே என்ன தான் வரும், வா. வா என்பது தான் என்னவாக இருக்கும் வேர்ச்சொல்லாக இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ 14வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு பொருள் தருகின்ற பல சொற்கள். ஸோ கொழுந்து வகையை குறிக்கின்ற பல சொற்கள் எது எது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து எது வந்து கொழுந்து வகையாக இருக்கும் அப்படின்னாக்கா துளிர், தளிர், குருத்து இதெல்லாம் எதில் இருக்குது, என்ன டாபிக் அப்படின்னாக்கா 10th நியூ புக்கு தமிழ் புக்கில் தமிழ்ச்சொல் வளம் அப்படின்ற லெசன். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து அந்த தமிழ்ச்சொல் வளம் அப்படின்ற லெசன்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஏன்னா கண்டிப்பாக நமக்கு இந்த லெசன்லேருந்து ஒரு 2 கொஸ்டின் ஆச்சு கேட்டுடுறாங்க. கரெக்டுங்களா ஆஃபீஸர்? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன, துளிர், தளிர், குருத்து இதெல்லாமே நமக்கு கொழுந்து வகைகள் ஆகும். ஸோ ஆன்சர் செக் பண்ணிடலாமா? ஆன்சர் ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. ஸோ 15வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, குலை, தாறு, கதிர் முதலான சொற்கள் எதனை குறிக்கின்றதுன்னு கேட்குறாங்க. அப்போது இந்த மாதிரி கொத்து, குலை, தாறு, கதிர் போன்ற சொற்களை குறிக்கின்ற வார்த்தை எது அப்படின்னாக்கா அதாவது குலை வகைகள். இதெல்லாமே என்ன வகைகள், குலை வகைகள் ஆகும். அப்போது இது வந்து ஒரு பொருள். ஓகேங்களா? ஸோ ஒரு பொருள் தருகின்ற பல சொற்கள் வந்து இதுதான். இதுவும் நமக்கு தமிழ்ச்சொல் வளம் அந்த லெசனில் தான் இருக்குது. சரிங்களா ஆஃபீஸர்? ஸோ கொத்து, குலை, தாறு, கதிர் இது எல்லாமே எதை குறிக்கின்றது, குலை வகைகளை குறிக்கின்றது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி என்பது சரியான விடையாகும். 16வது கொஸ்டின் பாருங்கள். பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். ஸோ அன்பை டேஷ் டேஷ் போடாதே. இங்கே பாருங்கள் ஆப்ஷன் ஏ என்ன இருக்குது, அன்பை கொடு, கோடு போடாதே. இது நமக்கு ஓரளவுக்கு பொருந்துது. அன்பை கொடுத்தல், கேடு நினைத்தல் போடாதே மீனிங் வரல. அன்பை கோடு, கோடு போடாதே அப்படின்னாக்கா தவறு. அன்பை இங்கே வந்து இக்கு இருக்குது ஆனால் தா வருமானாக்கா வராது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியாக இருக்கும். அன்பை கொடு, கோடு போடாதே என்பது தான் சரியாக இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. ஸோ 17வது கொஸ்டின் பாருங்கள். வானம் வானம் ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. ஸோ இந்த வானம்னா என்ன வரும், வெடி. இந்த வானம்னா என்ன வரும், ஆகாயம் வருமா? இது நமக்கு நேற்றே நம்ம பார்த்துருந்தோமா? ஸோ இந்த கொஸ்டின் அப்படின்றது நமக்கு என்ன ஆகுது, ரிப்பீட் ஆகுது. ஸோ வானம்னா வெடி, இந்த வானம்னா ஆகாயம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ என்பது இதற்கு சரியான விடையாகும். 18வது கொஸ்டின் பாருங்கள். வழி வழி ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் அறிக. ஸோ இந்த வழிக்கு என்ன வரும், வழினா என்னது, காற்று அப்படின்னு வருமா? அடுத்து இந்த வழினா என்ன, நெறினா வழி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி என்பது கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ வழி அப்படின்னாலே என்னது, காற்று. ஓகேங்களா? அடுத்தது நெறி அப்படின்னாலே என்னது, வழி அப்படி சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. ஸோ 19வது கொஸ்டின் பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக.
செக் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? செக்னா என்னது? காசோலை. செக்னா காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை. கரன்சி நோட். கரன்சி நோட் அப்படின்னாக்கா பணத்தாள். ஓகேங்களா? கரன்சி நோட்னா பணத்தாள். கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை. கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை. அப்போ டெபிட் கார்டு அப்படின்னாக்கா என்ன வரும்? டெபிட் கார்டு அப்படின்னாக்கா பற்று அட்டை. டெபிட் கார்டு அப்படின்னாக்கா பற்று அட்டை. கிரெடிட் கார்டு அப்படின்னாக்கா கடன் அட்டை. செக்னா காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் டிடினா வரைவோலை. கரன்சி நோட்னா பணத்தாள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி என்பது இதற்கு சரியான விடை ஆகும். ஸோ 20வது கொஸ்டின் பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. இன்ஃபர்மண்ட். இன்ஃபர்மண்ட் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்னவாக இருக்கும்? இன்ஃபர்மேஷன் அப்படின்னாக்கா செய்தி, தகவல் அந்த மாதிரி சொல்லலாமா? இன்ஃபர்மேஷன் அப்படின்னாக்கா ஒரு செய்தி. ஓகேங்களா? இன்ஃபர்மேஷன்னா தகவல். நியூஸ் அப்படின்னாக்கா செய்தி. ஓகேங்களா? நியூஸ்னால் செய்தி, இன்ஃபர்மேஷன்னா தகவல். சரிங்களா? ஸோ நியூஸ் ஆஃபீஸர் அப்படின்னாக்கா செய்தி அலுவலர். ஓகேங்களா? நியூஸ் ஆஃபீஸர் அப்படின்னாக்கா செய்தி அலுவலர். அப்போது இன்ஃபர்மண்ட்னா என்னது? தகவலாளர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி என்பது இதற்கு சரியாக பொருந்தும். ஆன்சர் ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். 21வது கொஸ்டின் பாருங்கள் ஆஃபீஸர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். ஸோ எது வந்து சரியான இணை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்றது பணத்தாள் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக அப்படின்னாக்கா தவறு. ஏன் அப்படின்னாக்கா கரன்சி நோட்னா தான் பணத்தாள். அப்போ டிமாண்ட் டிராஃப்ட்னா என்ன வரும்? வரைவோலை. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்றது என்னது? வரைவோலை. ஓகே. ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்றது இணையதள வணிகம் அப்படின்றது கரெக்டாக அப்படின்னாக்கா மிகச்சரியானது. ஓகேங்களா? ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம் தான். இ காமர்ஸ் அப்படின்றது காசோலையா அப்படின்னாக்கா கிடையாது. ஏன்னா இ காமர்ஸ்னால் என்னது? மின்னணு வணிகம். ஓகேங்களா? ஸோ இ அப்படின்னாலே என்னது? மின்னணு, எலக்ட்ரானிக். காமர்ஸ்னால் வணிகம். ஓகேங்களா? அடுத்தது காசோலைனா என்ன அப்படின்னாக்கா செக்கு. ஓகேங்களா? ஸோ செக் அப்படின்னாக்கா காசோலை. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்குது. ஆன்லைன் ஷாப்பிங்ன்றது இணையதள வணிகம். இது மட்டும் தான் நமக்கு சரியாக பொருந்துள்ளது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. 22வது கொஸ்டின் பாருங்கள். சந்தி பிழை இல்லாத தொடரை கண்டறிக. ஸோ சந்தி பிழை அப்படின்றது என்னது? எந்த இடத்துல வல்லினம் வரணும், எந்த இடத்துல வல்லினம் வரக்கூடாது. ஓகேங்களா? அதுதான் நம்ம பிழை இல்லாமல் எழுதுறதுன்றது. ஸோ சந்தி அப்படின்னா அதுதான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள். கடைக்கு செல்லும் பொழுது இங்கே வந்து வல்லினம் மிகும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னாக்கா இங்கே ஊ என்பது கடைக்கு அப்படின்ற மாதிரி ஊ வெளிப்படையாக வருதா, அங்கே கண்டிப்பாக வல்லொற்று மிகும். ஓகேங்களா? ஸோ ஊ ஐ இது ரெண்டுமே நமக்கு வர்றப்ப அந்த இடத்துல கண்டிப்பாக என்ன வரணும்? அதுவும் சிம்பிளாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா வல்லொற்று. ஓகேங்களா? அதாவது குற்றியலுகரம், அதாவது கசடு தபுர இருக்குங்களே, குசுடு துபுரு. ஓகேங்களா? குசுடு துபுரு இந்த மாதிரி வர எழுத்துக்கு பக்கத்தில் கண்டிப்பாக வல்லினம் மிகும். ஓகேங்களா? அப்போ கூ பக்கத்தில் வல்லினம்ன்றது வந்திருக்கணும், வரல. அப்போ ஆப்ஷன் ஏவை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்தது ஆப்ஷன் பி, சி, டி மூணுத்துலேயுமே வந்து வல்லினம் இருக்குது. ஓகே, அடுத்தது பார்க்குறோம் துணிப்பைகளை. ஸோ துணிப்பைகளை அப்படின்றதுல இப்பு வருமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக இப்புன்றது வரும். அப்போ இதில் வரலை. அப்போ ஆப்ஷன் பியை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். துணிப்பைகளை எடுத்து செல்வேன். இப்போது சியா டியா அப்படின்னு பார்க்குறப்ப இந்த தூ பக்கத்தில் நமக்கு என்ன வரும்னு சொல்லியிருக்கேன்? வல்லினம் மிகும் சொல்லியிருக்கேன். அப்போ இதில் வரல, இதில் வந்திருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டானது. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ 23வது கொஸ்டின், சந்தி பிழை உள்ள தொடரை கண்டறிக. ஓகேங்களா? ஸோ எதில் வந்து பிழையாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள். தேனினும் இனிய நர் செந்தமிழ் மொழியே. கரெக்டு தான். தென்னாடு விலங்குற திகழ்ந்தென் மொழியே. இந்த விலங்குற அப்படின்னு பக்கத்தில் இத்துன்றது வரணும். ஸோ வராமல் விட்டுருச்சு. ஸோ இதுதான் நமக்கு பிழையாக இருக்குது. அடுத்தது பாருங்கள். வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே, ஊனினும் ஒளிர்வுறும் ஒண்டமிழ் மொழியே. ஸோ இதில் நமக்கு வந்து ஆப்ஷன் பி தான் சந்தி பிழையோடு இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா விலங்குற அப்படின்னு பக்கத்தில் இத்துன்றது வந்திருக்கணும். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ 24வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் சொற்களுள் பொருந்தாத சொல்லை தெரிவு செய்க. எது வந்து பொருந்தலை? சொன்னால், நவின்றால், பகர்ந்தால் இது எல்லாமே நமக்கு கான்வர்சேஷனை பற்றி சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ யாரோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அந்த கான்வர்சேஷன் பற்றி சொல்கிற வார்த்தைகளாக தான் இது எல்லாமே அடங்குது. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஆடினால் அப்படின்றது இருக்குது. அப்போ இதுதான் நமக்கு என்னது? பொருந்தவில்லை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி.
ஸோ 25வது கொஸ்டின் பாருங்கள். பொருந்தா சொல்லை எடுத்து எழுதுக. மரங்களின் பெயர் அல்லாதது. நாளிகேரம், இது வந்து சாலம். ஓகேங்களா, இது என்னது? சாலம். நாளிகேரம், சாலம், கோழி, வேரி, இதெல்லாம் நம்ம எங்கேயோ படித்த மாதிரி இருக்கே. ஆமாம், நம்ம நல்லாவே படித்த ஒரு லெசன் தான். 9th நியூ புக்கில் பெரிய புராணம் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், சரிங்களா. ஸோ பெரிய புராணம் இந்த லெசனில் உள்ள சொற்பொருள்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ன்றது இருக்கும், சரிங்களா. எப்படி நான் வந்து 10th நியூ புக்கில் தமிழ்ச்சொல் வளம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, அதே மாதிரி 9th நியூ புக்கில் உள்ள பெரிய புராணத்தில் உள்ள சொற்பொருள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க, ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ 9th நியூ புக்கில் பெரிய புராணத்தில் வந்து இந்த சொற்பொருள் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ நாளிகேரம் அப்படின்றது மரத்தை குறிக்குமா அப்படின்னாக்கா ஆமாம். என்ன மரத்தை குறிக்கும்? தென்னை. நாளிகேரம்னா தென்னை மரத்தை குறிக்கும். சாலம், சாலம் என்பது எந்த மரத்தை குறிக்கும் அப்படின்னாக்கா ஆச்சா மரம். சாலம்ன்றது எந்த மரத்தை குறிக்கும்? ஆச்சா மரத்தை குறிக்கும். கோழி, கோழின்றது எந்த மரத்தை குறிக்கும் அப்படின்னாக்கா அரச மரம். கோழின்றது அரச மரத்தை குறிக்கும். ஸோ வேரின்றது என்னத்தை குறிக்கும்? தேன். ஓகேங்களா, வேரினா தேன். இது நமக்கு இந்த 9th நியூ புக்கு பெரிய புராணம் லெசனில் தான் இருக்குது, சரிங்களா ஆஃபீஸர். ஸோ இதில் எது வந்து நமக்கு வந்து மரங்களின் பேர்கள் அல்லாது அப்படின்னாக்கா ஆப்ஷன் டி, வேரி தான் நமக்கு சரியானது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே ஆஃபீஸர், 26வது கொஸ்டின் பாருங்கள். ஆக்சுவலி வந்து நேற்று வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு நான் போட்டிருக்க மாட்டேன். அது காரணம் என்ன அப்படின்னாக்கா நிறைய டிஸ்டர்பன்ஸ், ஓகேங்களா. ஸோ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதே அடுத்தடுத்து நிறையா சவுண்டுன்றது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து வீடியோ வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல, ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ அதோட தொடர்ச்சியாக நான் இப்போது இன்றைக்கி காலையில் ஒரு 5 மணிக்குள்ளே உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். சரி, ஓகே, அவங்க டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். 26வது கொஸ்டின் பாருங்கள். பொருந்தாத சொல் இணையை கண்டறிக. ஸோ சுட்டி அப்படின்னாக்கா நெற்றியா அப்படின்னாக்கா ஆமாம், நெற்றி தான். குழைனா காதா அப்படின்னா காது தான். மருதம்னா வைகரை, அதாவது சிறுபொழுது, ஓகேங்களா. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ற மாதிரி 5 திணைகள் இருக்குங்களா. அதோடைய சிறுபொழுதுன்றது நம்ம நல்லாவே தெரிஞ்சது தான், ஓகேங்களா. ஸோ மருதத்துடைய சிறுபொழுது வைகரை தான். குறிஞ்சியோட சிறுபொழுது நண்பகலா அப்படின்னாக்கா கிடையாது. ஏன்னா பாலை நிலத்துடைய சிறுபொழுது தான் என்னது? நண்பகல், ஓகேங்களா. ஸோ யாமம், மாலை, வைகரை, ஏற்பாடு, நண்பகல் அப்படின்ற மாதிரி. அப்போ குறிஞ்சியோடைய சிறுபொழுது என்ன? யாமம், ஓகேங்களா. முல்லையோடைய சிறுபொழுது மாலை. குறிஞ்சியோட சிறுபொழுது யாமம், முல்லையோட சிறுபொழுது மாலை, மருதம்னா வைகரை, நெய்தல் அப்படின்னாக்கா ஏற்பாடு, ஓகேங்களா. ஸோ நெய்தல் அப்படின்னாக்கா என்னது? ஏற்பாடு அப்படின்றது தான் நெய்தலுடைய சிறுபொழுது ஆகும். பாலையுடைய சிறுபொழுது நண்பகல் ஆகும், ஓகேங்களா ஆஃபீஸர். ஓகே, ஸோ ஆன்சர் இதுக்கு ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. அதாவது அது மட்டும் தான் பொருந்தாத ஒரு சொல்லிணையாக உள்ளது, ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். 27வது கொஸ்டின் பாருங்கள். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். ஸோ நீக்குதல், இதோடைய எதிர்ச்சொல் என்ன? ஸோ நீக்குதல் அப்படின்னாக்கா இது நமக்கு ரிப்பீட் ஆகுது, பார்த்தீங்களா. இது முன்னாடி நம்ம வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருந்தோம், இங்கேயும் நமக்கு ரிப்பீட் ஆகுது. ஸோ நீக்குதல் அப்படின்னாக்கா போக்குதல் அப்படின்ற ஒரு மீனிங்கில் வரும், ஓகேங்களா. அப்போ ஒரு ஆப்போனண்ட் என்ன வரும்? சேர்த்தல், ஓகேங்களா. ஸோ ஒரு விஷயத்தை நீக்கிறோம் அப்படின்னாக்கா அதை சேர்க்கறது தான் என்னது? அதோடைய ஆப்போசிட் ஆகும், ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. 28வது கொஸ்டின் பாருங்கள். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். ஸோ படுகர் என்பதற்கான எதிர்ச்சொல் என்ன? ஸோ படுகர் அப்படின்னாக்கா அதோடைய மீனிங் அப்படின்னாக்கா பள்ளம், ஓகேங்களா. படுகர் அப்படின்னாக்கா பள்ளம். அப்போ பள்ளத்துக்கு ஆப்போசிட் என்ன? மேடு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை, ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ படுகர் அப்படின்னாக்கா பள்ளம், பள்ளத்துடைய ஆப்போசிட் என்னது? மேடு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 29வது கொஸ்டின் பாருங்கள். இரவலர் என்ற சொல்லுக்கான எதிர்ச்சொல்லை தருக. ஸோ இரவலர் அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் டி, ஓகேங்களா. புரவலர். செக் பண்ணிடலாமா? ஆன்சர் ஆப்ஷன் டி. இரவலர் அப்படின்னாக்கா அப்படி ஆப்போசிட் என்ன? புரவலர் ஆகும். ஓகே, 30வது கொஸ்டின் பாருங்கள். சேர்த்து எழுதுதல். பால் ப்ளஸ் ஊரும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? அதாவது உடல் மேல், இதில் உடல் அப்படின்றது இல்லு, உடல் மேல் உயிர்ன்றது உயிரெழுத்து. இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதியின்படி இல்லு ப்ளஸ் ஊ என்பது புணர்ந்து லூ என்று தெரிந்து பாலூரும் அப்படின்னு சொல்லிட்டு புணர்ந்துருக்குமா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. 31வது கொஸ்டின் பாருங்கள். பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? இப்போது இங்கே என்ன முடிஞ்சிருக்கு? இ. ஸோ இ ஐவரின்
எவ்வும் அப்படி சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோமா? ஐவரின் எவ்வும் அப்படி சொல்லிட்டு படிச்சிருக்கோம். அதாவது வந்து ஈன்ற ஒரு உடம்படுமைன்றது கண்டிப்பாக வந்துடும். அப்போ ஈன்ற உடம்படுமை இங்கே சேர்ந்துடும். ஓகேங்களா? ஈல முடிஞ்சாலே நமக்கு என்ன வரும்? ஈன்ற ஒரு உடம்படுமை வந்துடும். அடுத்தது என்ன பண்ணலாம்? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதியின்படி ஈ ப்ளஸ் ஏ என்பது சேர்ந்து ஏ என்று தெரியும். அப்போ பருத்தி ஏ, பருத்தி எல்லாம். ஆன்சர் ஆப்ஷன் பி என்பது சரியான விடையாகும். சரிங்களா ஆஃபீஸர்? 32வது கொஸ்டின் பாருங்கள். சேர்த்து எழுதுக. இதில் எது வந்து சரியாக வந்து பொருந்திருக்கு அப்படின்றது தான் நமக்கு வந்து கொஸ்டின். ஸோ நூல் ப்ளஸ் அகம், நூல் ப்ளஸ் அகம், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதியின்படி இல்லு ப்ளஸ் ஆ என்பது என்னவாக தெரியும்? லா என்று மாறி இருக்கும். கரெக்டுங்களா? அப்போது நூலகம் எந்த இடத்துல லா இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. ஸோ இந்த சேர்த்து எழுதுக, ஓகேங்களா? சேர்த்து எழுதுக அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் நான் சொன்ன விதியின் அடிப்படையில் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக ரெண்டுமே என்னென்ன விதிகள் அப்படின்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? அந்த விதிகள் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே போதும். அதை வச்சு நீங்கள் இதுக்கான ஆன்சர் இது தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். 33வது கொஸ்டின். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. ஸோ கூவல் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு தான் நம்ம கேட்போம். எதுப்பா கூவல் என்று அழைக்கப்படுகின்றது அப்படின்னு தான் நம்ம கேட்போம். ஸோ கொடுத்துருக்க 4 ஆப்ஷன் பாருங்கள். கூவல் என்று அழைக்கப்படுவது எது? கரெக்டாக இருக்குது. கூவல் என்று அழைக்கப்படுவது எதனால் அப்படின்னா வராது. கூவல் என்று அழைக்கப்படுவது எதற்கு? இதுவும் மீனிங் வராது. கூவல் என்று அழைக்கப்படுவது எவை? ஓகேங்களா? ஸோ எதுன்றது நம்ம வந்து ஒருமையாக சொல்கிற இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே எவை அப்படின்னாக்கா பன்மை. ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயத்த பன்மையாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துல நம்ம வந்து எவை அப்படி சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம். ஏன்னா எதுன்றது ஒருமை, எவைன்றது பன்மையை குறிக்கின்ற ஒரு வினா சொல்லாகும். அப்போ கூவல் அப்படின்றது ஒரு ஒருமை. அப்போ ஒருமையை குறிப்பதற்கு ஒருமையான ஒரு வினா சொல்ல தான் பயன்படுத்தணும். அப்போ கூவல் என்று அழைக்கப்படுவது எது என்பது தான் சரியான ஒரு விடையாக இருக்கும். ஓகேங்களா? 34வது கொஸ்டின் பாருங்கள். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. ஸோ பறவைகள் டேஷ் பறந்து செல்கின்றன. பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன? மீனிங் தெரியுது. பறவைகள் எப்படி பறந்து செல்கின்றன? பறவைகள் எப்பொழுது பறந்து செல்கின்றன? இது வராது. பறவைகள் என்ன பறந்து செல்கிறது? இதுவும் வராது. ஓகேங்களா? இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து மேம் எங்கு அப்படின்றது நமக்கு மீனிங் தருது, எப்படின்றது நமக்கு வந்து மீனிங் தருது. ஏன்னா பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன? ஆமாம், எங்கே போகுது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். பறவைகள் எப்படி பறந்து செல்கின்றன? ஓகே, எப்படி பறக்குது அப்படின்ற மாதிரி கேட்கலாமே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னாக்கா நமக்கு அதுக்காக தான் இங்கே ஒரு கீவேர்டு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு எழுத்து கொடுத்துருக்காங்களா? இல் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா? அதாவது பறவைகள் வானத்தில் பறந்து செல்கின்றன அப்படின்ற ஒரு ஆன்சர் அந்த இடத்துல இருந்திருக்கும். ஓகேங்களா? அதனால தான் நமக்கு இந்த இல்லுன்ற ஒரு எழுத்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு என்னவா இருக்கும் கொஸ்டின்? எங்கு பறந்து செல்கின்றன அப்படின்றது தான் இருந்திருக்கும். பறவைகள் வானத்தில் பறந்து செல்கின்றன இல் அப்படின்ற மாதிரி இருக்குங்களா? அப்போ என்ன வரும் கொஸ்டின்? பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன. ஓகேங்களா? பறவைகள் வானத்தில் பறந்து செல்கின்றன. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு ஆன்சராக இருக்கும். பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. மங்கா காய்களை வாங்கினாள். ஓகேங்களா? மங்கா அப்படின்றவங்க காய்களை வாங்கிட்டாங்க அப்படின்னாக்கா அது என்னது? ஒரு இறந்த காலம். அதுவே வாங்குகிறாள், வாங்குகிறாள். ஓகேங்களா? ஸோ ஏன்னா கிறு, கின்று, ஆனின்று அப்படின்னு வந்தாலே அது என்னது? நிகழ்காலம் ஆகும். ஓகேங்களா? அதுவே வாங்குவாள் இவ்வு வந்துச்சுன்னா, ஏன்னா இப்பு இவ்வு அப்படின்றது ஒரு எதிர்கால இடைநிலைன்னு சொல்லலாம். எது இப்பு இவ்வுன்னு வந்தாக்கா அது ஒரு எதிர்கால இடைநிலை. அப்போ இங்கே எதிர்கால இடைநிலை இருக்கா? அப்போ இது நமக்கு எதிர்காலமாக இருக்கும். சரிங்களா ஆஃபீஸர்? ஸோ வாங்கினால் இத்து இட்டு இரு இன்னு, இத்து இட்டு இரு இன்னுன்னு வந்தாலே இத்து இட்டு இரு இன்னுன்ற இடைநிலை வந்துச்சுனாக்கா அது இறந்த காலம். இப்போ இங்கே இந்த இடத்துல இருக்குங்களா? இன்னுன்ற இடைநிலை இருக்குங்களா? இத்து இட்டு இரு இன்னு அப்படின்றது ஒரு விஷயம் நான் தெளிவாக எழுதுகிறேன் பாருங்கள். இத்து இட்டு
இரு இன்னு. ஓகேங்களா? ஸோ இத்து இட்டு இரு இன்னு என்ற எழுத்துகள் வந்துச்சு அப்படின்னாக்கா அது இறந்த காலம். இங்கே வாங்கினால் இன்னுன்ற ஒரு இடைநிலை வந்திருக்கா, அப்போ இது இறந்த காலம். அதுவே வாங்குவாள் இவ்வுன்ற ஒரு இடைநிலை வந்துச்சுனாக்கா அது எதிர்காலம். ஓகேங்களா? ஸோ இப்பு இவ்வுன்னா எதிர்காலத்துக்கான இடைநிலை எழுத்துக்கள் ஆகும். அதுவே வாங்குகிறாள் கிறு கின்று ஆனின்று, இது நான் நிறைய டைம் உங்களுக்கு சொல்லிட்டேன். வாங்குகிறாள் வாங்குகின்றாள் அந்த மாதிரி வந்தாலே அது என்னது? நிகழ்காலம். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி என்பது சரியான விடையாகும். காலத்திற்கேற்ற வினைமுற்றை கொண்டு நிரப்புக. ஸோ மலர் விழி நேற்று மலர். ஸோ மலர் மலர் அப்படின்றது பறிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா இல்லை கொய்தால் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா? ஸோ இலை பறி. ஓகேங்களா? இலை என்ன பண்ணணும்? பறிக்கணும். பூ அல்லது மலர் என்னது? பூ அல்லது மலர் அப்படின்றது கொய் அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். ஓகே, மலர் விழி நேற்று மலர். இப்போ மலர் அப்படின்றது கொய்தால் அப்படின்னு வரணும். இங்கே என்ன இருக்குது? கொய்வாள். இங்கே என்ன இருக்குது? இவ் அப்படின்ற எதிர்காலம் இருக்குது. ஆனால் இது என்னது? இறந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க நேற்று. ஓகேங்களா? அப்போ நேற்றுன்றது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஒரு இறந்த காலத்தில் ஒரு விஷயம் நடந்ததை பற்றி சொல்கிறாங்க. அப்போ இறந்த காலத்துக்கான இடைநிலை என்னென்னது? இத்து இட்டு இரு இன்னு. இதில் இத்துன்ற இடைநிலை வந்திருக்கா, அப்போ இதுதான் நமக்கு ஆன்சராக இருக்கும். மலர் விழி நேற்று மலர் கொய்தால் அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அதுவே மலர் விழி நாளை, மலர் விழி நாளை மலர் கொய்வாள் அப்படி சொல்லிட்டு வந்திருக்கும். ஏன் அப்படின்னாக்கா ஃப்யூச்சர் எதிர்காலம். எதிர்கால இடைநிலை என்னென்னது? இப்பு இவ்வு. இங்கே இவ்வுன்ற எதிர்கால இடைநிலை வந்திருக்குங்களா? அப்போது அந்த காலம் என்ன காலம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த இடைநிலைகள் என்பது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இறந்த கால இடைநிலைன்றது இத்து இட்டு இருன்னு, எதிர்கால இடைநிலைன்றது இப்பு இவ்வு, நிகழ்காலம் அப்படின்னாக்கா ஓகேங்களா? ஸோ கொய்கிறாள் அப்படின்னாக்கா மலர் விழி மலர்களை கொய்கிறாள் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது நிகழ்காலத்தில்னாக்கா கொய்கிறாள் அப்படி சொல்லிட்டு வரணும். ஆனால் நமக்கு வந்து இது வந்து பாஸ்ட் டென்ஸில். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. ஸோ மலர் விழி நேற்று, அப்போ இறந்த காலம். இறந்த காலம்னாலே கொய்தால். இத்துன்ற ஒரு இடைநிலைன்றது இங்கே இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. மலர் விழி நேற்று மலர் கொய்தால் அப்படின்றது கரெக்டு. ஓகேங்களா? மலர் விழி நாளை மலர் கொய்வாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மலர் விழி இன்று மலர் கொய்கிறாள், ஏன்னா நிகழ்காலம். சரிங்களா? ஓகே, அதே வந்து பறித்தல் பறிப்பால் அப்படின்றதுலாம் வந்து என்னது? மலருக்கு வராது, அது வந்து இலை. ஓகேங்களா? ஸோ இலை பறி பூ அல்லது மலர் கொய் அப்படின்னு நாம் சொல்லி படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக. இங்கே உற்றார் அப்படின்னு இருக்குது. ஸோ இது கூட எந்த சொற்களை இணைத்தா அந்த கரெக்டான ஒரு சொல்லு வரும் அப்படின்னாக்கா உற்றார் உறவினர் சொல்லுவோமா? மற்றபடி எதுவுமே நமக்கு பொருந்தலை. சரிங்களா? அப்போ உற்றார் உறவினர் அப்படின்றது சரியாக இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல். ஸோ தென்னம், தென்னம் கீற்றுன்னு சொல்லுவோமா? தென்னங்கீற்று. மக்கள் கூட்டம். ஓகேங்களா? மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது புல்கட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ தென்னங்கீற்று அப்படின்றது கரெக்டாக இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. ஸோ பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான். இது வந்து ஒரு பேச்சு வழக்கில் இருக்குது. இதுக்கு சரியான எழுத்து வழக்கு சொல்லியதுன்றது பார்க்கணும். ஸோ நம்ம படிச்சிருக்கோம், என்ன படிச்சிருக்கோம்? பால் பருகு. ஓகேங்களா? பால் பருகு அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகேங்களா? பால் பருகு தண்ணீர் குடி. ஓகேங்களா? தண்ணீர் தான் என்ன சொல்லுவோம்? குடித்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தண்ணீர் குடி பால் பருகு. ஸோ பால் பருகு அப்படின்றது எந்தெந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி டி ரெண்டுமே நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்தது இப்போ ரெண்டுத்தில் எது வரும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். பேருந்து நிலையம் அருகாமையில் அப்படின்றது என்னது? ஒரு பேச்சு வழக்கு சொல். நமக்கு அதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அருகாமையில் அப்படின்றது ஒரு பேச்சு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது அருகில் என்பது என்னது? எழுத்து வழக்காக இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்கும். ஸோ பேருந்து நிலையம் அருகில்
வளவன் பால் பருகி கொண்டிருந்தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா. தண்ணீர் குடித்தல், பால் பருகினால். ஓகேங்களா. ஸோ பால்னா பருகுதல், தண்ணீர்னா குடித்தல். அருகாமையில் அப்படின்றது ஒரு பேச்சு வழக்கு, அருகில் அப்படின்றது தான் ஒரு எழுத்து வழக்கு ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. ஸோ அம்மாவிடம் சொல்லு அப்படின்ற ஒரு பேச்சு வழக்கு கொடுத்துட்டாங்க. இதுக்கு சரியான எழுத்து வழக்கு அப்படின்றது என்னவாக இருக்கும்? அம்மாவிடம் போய் சொல்லு அப்படின்னா பேச்சு வழக்கு சொல்லுவோம். அதே நம்ம எழுதுறப்ப எப்படி எழுதுவோம்? அம்மாவிடம் சொல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எழுதுவோம். ஓகேங்களா. மற்ற எதுவுமே நமக்கு மீனிங் ஆன்சர்ன்றது கரெக்டாக இல்லை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அம்மாவிடம் சொல் அப்படின்றது தான் சரியான எழுத்து வழக்கு ஆகும். ஸோ சொற்றொடரின் இறுதியில் டேஷ் வரும். அதாவது ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த சென்டென்ஸ் எண்டிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபுல் ஸ்டாப் வச்சுருவோம். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்பது வைத்து விடுவோம். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. எப்பயுமே நம்ம ஒரு சென்டென்ஸ் முடிக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த முடிக்கிற இடத்துல நாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் முற்றுப்புள்ளி என்பது வைப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. அந்தோ இயற்கை அழிகிறதே, அதாவது அந்தோ அப்படின்ற ஒரு உணர்ச்சியும் இயற்கை அழிகிறதே அப்படின்ற ஒரு உணர்ச்சியும் வருது. அப்போ எந்தெந்த இடத்துல உணர்ச்சி வருதோ அந்த இடத்துல என்ன வரணும்? ஆச்சரியக்குறி வரணும். அப்போது ஆன்சர் ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான ஒரு விடையாக இருக்கும். அந்தோ இயற்கை அழிகிறதே அப்படி சொல்லிட்டு ரெண்டு இடத்துலையும் ஒரு உணர்ச்சி வருது. அப்போ உணர்ச்சி வர இடத்துலலாம் என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆச்சரியக்குறி யூஸ் பண்ணுவோம், உணர்ச்சி சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொருத்தமான நிறுத்தற்குறி இடுக. பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகின்றது. ஸோ இதுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னாக்கா இந்த என்று அப்படின்னு வந்தாலே அந்த என்றுக்கு முன்னாடி உள்ள வார்த்தையானது கண்டிப்பாக ஒற்றை மேற்கோள் நடுவில், அதாவது அதுக்கு அந்த வார்த்தைக்கு ரெண்டு சைடு என்ன இருக்கும்? ஒற்றை மேற்கோள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகின்றது. ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ என்றுக்கு பக்கத்தில் கம்மா வருமானாக்கா வரவே வராது. ஓகேங்களா. ஸோ என்றுக்கு பக்கத்தில் கம்மா வராது. அடுத்தது என்றுக்கு அப்புறம் இந்த ஒற்றை மேற்கோள் குறி வருமானாக்கா அதுவும் வராது. ஓகேங்களா. ஸோ என்று என்பதற்கு முன்னாடி தான் இந்த ஒற்றை மேற்கோள் அப்படின்றது வரணும். அப்போ ஆன்சர் இதுக்கு ஆப்ஷன் பி தான் இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஓகேங்களா. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்றுன்ற வார்த்தை இருந்துச்சுனாக்கா அதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தையானது கண்டிப்பாக ஒற்றை மேற்கோள் குறி நடுவில் தான் வரணுமே. ஓகேங்களா. அந்த வார்த்தைக்கு முன்னாடி ஒற்றை மேற்கோள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா. ஸோ ஒரு சென்டென்ஸ் முடிவுலையும் நமக்கு என்ன இருக்கும்? முற்றுப்புள்ளி. சரிங்களா. ஒவ்வொரு சென்டென்ஸ் முடிவுலையும் நமக்கு முற்றுப்புள்ளி என்பது கண்டிப்பாக இடம்பெறும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. ஸோ புதுக்கோட்டை, புதுக்கோட்டை என்பது எவ்வாறு மருவியுள்ளது அப்படின்னாக்கா புதுகை. அப்போ புதுவை அப்படின்றது என்னது? புதுச்சேரி. ஓகேங்களா. புதுச்சேரி அப்படின்றது என்னவாக மருவியுள்ளது? புதுவை என்று மருவியுள்ளது. சரிங்களா. புதுச்சேரினா புதுவை, புதுக்கோட்டை அப்படின்னாக்கா புதுகை. ஓகேங்களா. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. ஸோ அடுத்த கொஸ்டின் எதாவது கொடுத்துருங்க பாருங்க. புதுச்சேரி அப்படின்றது என்னவாக மருவியுள்ளது? புதுவை என்று மருவியுள்ளது. சரிங்களா. புதுச்சேரினா புதுவை, அதே புதுக்கோட்டை அப்படின்னாக்கா அது புதுகை என்று மருவியுள்ளது. சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சோழ நாடு, இந்த சோழ நாடு என்பது எவ்வாறு மருவியுள்ளது அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சோநாடு. ஓகேங்களா. சோழ நாடு அப்படின்றது சோநாடு என்று மருவியுள்ளது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக. ஸோ வெதர், வெதர் என்பதற்கு சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்னாக்கா வானிலை. அப்போ தட்பவெப்ப நிலைன்னா என்ன அப்படின்னாக்கா கிளைமேட். ஓகேங்களா. ஸோ கிளைமேட்னா தட்பவெப்ப நிலை, வெதர்னா வானிலை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. வெதர்னா வானிலை, கிளைமேட்னா தட்பவெப்ப நிலை. மிக்ரேஷன்னா வலசை. ஓகேங்களா. மிக்ரேஷன், மிக்ரேஷன் அப்படின்னாக்கா வலசை போதல் அப்படின்ற மாதிரி மீனிங். சரிங்களா ஆஃபீஸர். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர். ஸோ சரித்திரம் அப்படின்பதற்கு சரியான தமிழ்ச்சொல் என்ன அப்படின்னாக்கா வரலாறு. ஓகேங்களா. சரித்திரம் அப்படின்னாக்கா என்னது? வரலாறு என்பது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி.
சரியான விடை வகையை தேர்ந்தெடுக்க. ஸோ வினா வகை, விடை வகை. இதில் என்ன கேட்டிருக்கான் பாருங்கள். நீ விளையாடவில்லை என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீ விளையாடவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, இல்லை எனக்கு கால் வலிக்குது அப்படின்ற மாதிரி சொன்னால் அது என்னது, உற்றது உரைத்தல். ஓகேங்களா. ஏன்னா ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்துட்டுருச்சு அவங்களுக்கு. அப்போ ஆல்ரெடி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னாக்கா உற்றது உரைத்தல். ஏன் விளையாடலை அப்படின்றப்ப எனக்கு கால் வலிக்குது அதனால் விளையாடலை. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி கால் வலிச்சிட்டு இருக்கு. அப்போது ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னாக்கா அதை பற்றி சொல்கிறது உற்றது உரைத்தல். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அதுவே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உருவதை பற்றி உரைப்பது என்பது என்ன வகையான விடை? அதாவது எனக்கு கால் வலிக்குது அதனால் விளையாடலை, அது வந்து உற்றது உரைத்தல் பற்றி சொல்கிறது. அதுவே நான் விளையாண்டேன் அப்படின்னாக்கா எனக்கு கால் வலிக்கும் அப்படின்ற மாதிரி இதுக்கப்புறம் நேர்வதை பற்றி சொல்வது என்பது என்னது, உருவது கூறல் விடையாகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரியான இணையை தேர்வு செய்க. ஸோ இங்கே வந்து வினா வகைகள் கொடுத்துட்டு எது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா, இது செஞ்சது இவங்களா அவங்களா, ஓகேங்களா. இந்த மாதிரி 2 பேரை வச்சு கேட்டாங்க, 2 பேர் வந்து வச்சு கொஸ்டினாக வந்துச்சுனாக்கா அது என்னது, கண்டிப்பாக ஐய வினா தான் இருக்கும். ஓகேங்களா. ஒரு செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா, ஓகேங்களா. ஒரு கொஸ்டின் கேட்குறப்ப அந்த இடத்துல வந்து 2 பேர் வந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது என்னவாக இருக்கும், இவங்களா அவங்களா, இதுவா அதுவா, அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக இது என்னவாக தான் இருக்கும், ஒரு ஐயம். ஓகேங்களா. மணிமேகலை வந்தாங்களா இல்லை மங்கை வந்தாங்களான்ற ஒரு ஐயம் இருக்குது. அப்போ அது என்னது, ஐய வினா என்பது கரெக்டு. அப்போ இதுதான் நமக்கு சரியான ஒரு இதுவாக இருக்குது. அப்போ நீ கடைக்கு செல்வாயா என்பது குழல் வினாவா அப்படின்னாக்கா கிடையாது. ஏன்னா நீ கடைக்கு செல்வாயா, கடைக்கு செல் அப்படின்ற மாதிரி ஒரு ஏவல் விடுற மாதிரி சொல்கிறது. அப்போ குழல் வினானா என்ன அப்படின்னாக்கா நாம் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்பது. அப்போ கவிஞர் சுரதாவின் சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடையில் போய் கேட்குறோம். அப்போ நம்ம வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்பது இது. அதுவே வந்து உன்னிடம் பாரதிதாசன் புத்தகம் இருக்கிறதான்னு சொல்லிட்டு கேட்குறது தான் கொடை வினா. என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா குழல் வினானா நம்ம கடைக்கு போயிட்டு ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்பது. அதுவே கொடை வினா அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட ஆல்ரெடி நிறைய இருக்குது, அதை நம்ம மற்றவங்ககிட்ட கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட கொடுக்கும் காரணமாக கேட்பது தான் என்னது, கொடை வினா. அப்போ உன்னிடம் பாரதிதாசன் புத்தகம் இருக்கிறதான்னு சொல்லிட்டு நான் வந்து ஒருத்தங்கிட்ட போய் கேட்குறேன், ஏன்னா என்கிட்ட இருக்குது அதனால் உங்ககிட்ட இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். இன்னும் சிம்பிளாக சொல்லணுனாக்கா உன்னிடம், ஓகேங்களா, உன்னிடம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தாலே அது கொடை வினான்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உன்னிடம் அப்படின்னு இருந்தாலே அது கொடை வினான்றது ஒரு கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. கலைச்சொல் தருக. இந்தியன் பீனல் கோட் இதற்கான தமிழ்ச்சொல் என்ன அப்படின்னாக்கா இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. ஓகேங்களா. இந்தியன் பீனல் கோட் அப்படின்னாக்கா இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அலுவல் சார்ந்த சொற்கள். ஸோ சம்மான் என்பதற்கான தமிழ்ச்சொல் என்ன அப்படின்னாக்கா ஆன்சர் இதுக்கு என்ன வரும், சம்மான் அப்படின்னாக்கா அழைப்பானை வருங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சம்மான் அப்படின்னாக்கா அழைப்பானை. கிளீனர் என்பதற்கான தமிழ்ச்சொல் என்ன, கிளீனர் அப்படின்னாக்கா துப்புரவாளர் அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. கிளீனர் அப்படின்னாக்கா துப்புரவாளர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ மற்றதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா இது என்னது, வங்கி அலுவலர். ஸோ பேங்க் ஆஃபீஸர் அப்படின்னு வரணும். இது என்ன, அஞ்சல் அலுவலர். ஸோ போஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி வரணும். கணக்கர்னா ஆடிட்டர். ஓகேங்களா. ஸோ ஆடிட்டர் அப்படின்றவங்கள கணக்கர் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. ஸோ பழம் நழுவி பாலில் விழுந்தது போல, பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. அப்போ இது வந்து என்னவாக இருக்கும், ஒரு எதிர்பாராத ஒரு நல் வாய்ப்பு. ஓகேங்களா. அது வந்து விருந்துலாம் கிடையாது, ஒரு நல்ல வாய்ப்பு பற்றி சொல்கிறது. ஓகேங்களா. எதிர்பாராத ஒரு வாய்ப்பு, எதிர்பாராமல் நடந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்வுன்னே சொல்லலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. ஸோ விழலுக்கு இறைத்த நீர் போல. விழலுக்கு நீர் இறைக்கிறதுனால நமக்கு ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னாக்கா பயனே கிடையாது. அப்போ அது என்னது, ஒரு பயனற்ற செயலாகும். ஓகேங்களா. ஸோ நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னாக்கா ஒற்றுமையின்மை. அடுத்தது காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது என்பது ஒரு தற்செயல் நிகழ்வு. ஓகேங்களா.
அடுத்தது கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் அப்படின்னாக்கா அது ஒரு எதிர்பாரா நிகழ்வு. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா ஆப்ஷன் டி. விழலுக்கு இறைத்த நீர் போல என்பது ஒரு பயனற்ற செயலாகும். 58வது கொஸ்டின் பாருங்கள். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்படின்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், அது ஒரு பிறவினை தொடர் ஆகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஆல் அப்படின்றதும் இந்த இடத்துல பட்டது அப்படின்ற வார்த்தை வந்தாலே அது என்னது, செய்பாட்டு வினைத்தொடர் ஆகும். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எவ்வகை வாக்கியம் இதில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்றது தான் நம்ம கொஸ்டின். ஃபஸ்ட்டு பாருங்கள், உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. அப்போ இதை செய்பாட்டு வினைத்தொடர் என்பது கரெக்டாக அப்படின்னாக்கா சரியானது. அப்துல் நேற்று வந்தான் அவனா வந்தான், அது என்னது, அது ஒரு தன்வினை தொடராகும். கவிதா உரை படித்தாள். ஸோ இந்த இடத்துல கவிதா உரையை என்பதை போட்டு பார்த்தால் நமக்கு மீனிங் வந்தால் அது செய்வினை தொடராகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் இதுக்கு வரும். அப்போ அப்துல் நேற்று வித்தான் அப்படின்னாலே அது என்னது, பிறவினை தொடர். ஓகேங்களா ஃபீஸர்? ஓரளவுக்கு உங்களுக்கு இது ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. யானை புக்க புலம் போல, இந்த ஓமை கூறும் பொருள் என்ன அப்படின்னாக்கா யானை புக்க புலம் போல. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன இருக்கும், ஆன்சர் ஆப்ஷன் பி, வீணாக்குவது. ஓகேங்களா? யானை புக்க புலம் போல அப்படின்றதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா வீணாக்குவது. விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. சாலை சந்திப்பில் நுழையும் பொழுது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். ஸோ சாலை சந்திப்புகளை வேகமாக கடக்கலாமா, இங்கே வேகமாக கடக்கலாம்ன்றதை பற்றி எந்த ஒரு கான்செப்டும் இல்லை. ஸோ இது வராது. ஆப்ஷன் பி பாருங்கள், சாலை சந்திப்புகளில் ஏன் பிற வாகனங்களுக்கு முதலிடம் தர வேண்டும். ஸோ இந்த இடத்துல அங்கே ரீசன் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, இந்த ஏன் என்ற கொஸ்டினுக்கு ரீசனாக ஏதாவது இருக்கானாக்கா கிடையாது. ஓகேங்களா? ஸோ சாலை சந்திப்பில் நுழையும் பொழுது ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் தான் சொல்லியிருக்காங்க, தவிர அதுக்கான ரீசனை பற்றி கொஸ்டினில் நமக்கு எதுவுமே கொடுக்கல. அப்போ இதுவும் வராது. அடுத்தது, சாலை சந்திப்புகளில் யாருக்கு முதலிடம் தர வேண்டும். இங்கே வாகனங்களுக்கு அப்படின்ற ஒரு அக்ரணியை பற்றி சொல்கிறாங்க. இங்கே ஒரு உயர்திணை பற்றி கொஸ்டின் கேட்குறாங்க. யாருக்கு, ஒரு உயர்திணைக்காக நம்ம முதலிடம் கொடுக்க வேண்டும் பற்றி சொல்கிறோம் இல்லை. ஓகேங்களா? ஸோ உயிரற்ற ஒரு பொருளுக்கு தான் முதலிடம் கொடுக்க வேண்டும் சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல யாருக்கு அப்படின்றது வரலாமா அப்படின்னாக்கா வரக்கூடாது. அப்போது எவற்றுக்கு அப்படின்றது கரெக்டாக இருக்குது. ஸோ சாலை சந்திப்புகளில் எவற்றுக்கு முதலிடம் தர வேண்டும். ஏன்னா எவற்றுக்கு அப்படின்றது ஒரு அக்ரிணை குறிக்கின்ற ஒரு வினா சொல்லாக உள்ளது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ நீங்கள் கொஸ்டின் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஆப்ஷனாக நீங்கள் பார்த்து ஆன்சர் ஸ்கிப் பண்ணிகிட்டே வரணும். ஓகேங்களா? அடுத்தது நமக்கு விடைக்கேற்ற வினா தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஆயுத எழுத்தானது சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆயுத எழுத்து எவ்வாறு எழுதப்படும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. இங்கே எப்படி எழுதப்படும் அப்படின்ற பற்றி சொல்லலை. அடுத்தது பாருங்கள், ஆயுத எழுத்து எது. இங்கே ஆயுத எழுத்து எதுன்ற பற்றி சொல்கிறாங்க கிடையாது. சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எது. சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எது. ஓகே, இது நமக்கு இதுவான்றதான் நமக்கு இதுவாக இருக்குது. ஆயுத எழுத்து சார்ந்து வருவது எது. ஸோ இது இங்கே சார்ந்து வருவது பற்றி சொல்கிறாங்கன்னா கிடையாது. அப்போது சொல்லின் இடையில் மட்டுமே வருவது எது அப்படின்னாக்கா ஆயுத எழுத்து. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி நம்ம கரெக்டாக பொருந்துதுங்களா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்படி தான் ஒவ்வொரு கொஸ்டினாக படிச்சுட்டு அந்த கொஸ்டினுக்கான 4 ஆப்ஷனையுமே நீங்கள் கரெக்டாக படித்து அந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, இதுக்கு இந்த இடத்துல இந்த வார்த்தை வராது, இதுக்கு இந்த இடத்துல இப்படி இருக்காதுன்ற மாதிரி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி சரியான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணணும். சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, அடுத்தது பாருங்கள், பேரா கொடுத்துட்டு கொஸ்டின். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக இந்த 5 கொஸ்டின் அப்படின்றத நீங்கள் நல்லாவே பண்ணிவிடுவீங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? இங்கே பாருங்கள், திருநெல்வேலி பகுதியை இப்போது இந்த பேரா ஃபஸ்ட்டு படிங்க. திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு தாமிரபரணி ஆகும். ஓகே, தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. அப்போ மேற்கு கரையிலேருந்து என்ன இருக்குது, திருநெல்வேலியும், கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் இருக்குது. ஓகே, இந்த 2 நகரங்களும் இரட்டை நகரங்கள் என்ன அழைக்கப்பட்டன. எது எது? இந்த
திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் நமக்கு இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்பட்டன. ஓகே, பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருந்ததுனால அந்த நகரங்கள் என்ன சொல்கிறாங்க, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட். அப்போது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் எது அப்படின்னாக்கா பாளையங்கோட்டை. இங்கே நம்ம என்னென்ன விஷயம் படிக்கிறோம், திருநெல்வேலி பகுதி வளம் செழிக்கின்ற ஆறுகள் அப்படின்னாக்கா தாமிரபரணி. இந்த தாமிரபரணி பொறுத்த வரைக்கும் மேற்கு கரையில் வந்து திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் இருக்குது. இந்த 2 நகரங்களும் இரட்டை நகரங்கள் சொல்கிறாங்க. பாளையங்கோட்டையில் கல்வி நிலையங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தென்னிந்தியன் ஆக்ஸ்போர்ட் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு எது? ஸோ நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது இருக்குது, தாமிரபரணி. ஏன்னா வளம் செழிக்கும் செய்யும் ஆறு எது, தாமிரபரணி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இரட்டை நகரங்கள் எது, திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். தென்னிந்தியன் ஆக்ஸ்போர்ட் எது, பாளையங்கோட்டை. ஏன்னா அங்கே வந்து அதிக அளவு கல்வி நிலையங்கள் இருக்கிறதுனால தென்னிந்தியன் ஆக்ஸ்போர்ட் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் ரெண்டுமே நமக்கு கரெக்டு தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது? ஸோ கிழக்கு கரையில் என்ன இருந்துச்சு, மேற்கே திருநெல்வேலியும் கிழக்கே பாளையங்கோட்டையும் இருந்துச்சு. ஓகே, பாளையங்கோட்டையில் அதிக அளவில் என்ன இருந்துச்சு, கல்வி நிலையங்கள். அதனால தான் அது என்ன சொல்கிறாங்க, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒருமை பன்மை பிழை நீக்குக. ஸோ குழந்தைகள் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். ஸோ குழந்தைகள் அப்படின்றது ஒரு பன்மையை சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ குழந்தைகள் தனது இயன்ற உதவிகளை அப்படின்னாக்கா வராது, தமது இயன்ற உதவிகள் வருமானம் வராது. ஸோ தன்னாலா தம்மாலா. இங்கே குழந்தைகள் அப்படின்றது ஒரு பன்மையாக இருக்குது. அப்போ பன்மையில் வந்தாக்கா தம்மால் அப்படின்னு தான் சொல்லணும். அதுவே குழந்தை வெறும் குழந்தை மட்டும் இருந்துச்சுனாக்கா அந்த இடத்துல தன்னால் என்ற உதவியை பிறருக்கு செய்கிறது அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கே நமக்கு முழுக்க முழுக்க பன்மையில் இருக்குது. ஸோ உதவிகளை செய்கின்றனர். அப்போது தம்மால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. ஓகேங்களா, புரியுதுங்களா ஆஃபீஸர்? ஸோ ஒருமையில் இருந்துச்சுனாக்கா குழந்தை அப்படின்னு மட்டும் இருந்துச்சுனாக்கா குழந்தையானது தன்னால் என்ற உதவியை பிறருக்கு செய்கிறது. ஓகேங்களா, அந்த மாதிரி சொல்லணும். இங்கே பன்மையில் இருக்கின்றதுனால உதவிகளை செய்கின்றனர். அப்போ தம்மால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். ஓகேங்களா. அடுத்தது வந்து திருக்குறள் கொடுத்துட்டு இந்த குறட்பாவில் பயின்று வரும் அணி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து போல அப்படின்றது வெளிப்படையாக வந்தாலே அது ஓமை அணி ஆகும். ஸோ ஒருமை பன்மை பிழையுள்ள தொடர் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ உலகம் நிலைத்திருக்கிறது. ஓகே, விருந்தோம்பல் பெண்களின் சிறந்த பண்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஓகே, நெய்த நிலத்தவர் பாணர்களை வரவேற்றனர். ஓகே, கல்வியும் செல்வம் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்தது அப்படின்றது வருமானாக்கா வராது. ஏன்னா இங்கே பெண்கள் அப்படின்ற ஒரு உயர்தினை பற்றி சொல்கிறப்ப அது என்னவாக தான் முடியணும், ஒரு உயர்தினை வினைமுற்றாக தான் முடியணும். அப்போ அந்த இடத்துல என்ன வந்திருக்கலாம், இருந்தனர் அப்படின்னு இருந்தாக்கா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ கல்வியும் செல்வம் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்தனர் அப்படின்னாக்கா இது ஆன்சர் கரெக்டு. ஆனால் இங்கே ஒரு உயர்தினையை வந்து ஒரு அக்ரிணை வினைமுற்றோடு முடிச்சிருக்காங்க அப்படின்றது தவறாக இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு பிழையாக இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் இதுக்கு பிழையுள்ள ஒரு தொடராக உள்ளது. அடுத்து பாருங்கள், சொல்லும் பொருளும் கொடுத்துட்டு பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ஈன்றுனா என்ன, தருதல் பற்றி சொல்கிறது. அப்போது 2 கொம்புனா கிளை, கலித்திடனா மகிழ்ந்திட, அதிமதுரனா மிகுந்த சுவை. ஸோ 2, 1, 4, 3 எங்கே இருக்குது, ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்கான். அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. அடுத்தது பாருங்கள், சொல்லும் பொருளும் கொடுத்தா பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ முகில்னா என்ன, மேகம், சேகரம்னா என்ன, கூட்டம், வாகு சரியாக, விண்ணம்னா சேதம். ஸோ 2, 4, 1, 3 எங்கே இருக்குது, ஆப்ஷன் டியில் இருக்கா. அப்போது இதுக்கு ஆன்சர் என்ன வரும், ஆன்சர் ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நமக்கு சொல்லும் பொருள் தான். வெறுப்பு என்பதற்கு சரியான சொல் என்ன, பொருள் என்ன அப்படின்னாக்கா வெறுப்புன்னா மலை அப்படின்றது கரெக்ட். ஓகேங்களா. ஸோ கழனினா வயல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அலை, இந்த பெரியலா வந்ததுன்னா புற்று அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது. இந்த அலைனா கடல் அலை பற்றி குறிக்கிறது. ஓகேங்களா. ஓகே, ஸோ வெறுப்புனா மலை, ஆன்சர் ஆப்ஷன் பி. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் எது. ஸோ ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஸோ பெயரெச்சம்னா என்ன, ஆள முடியும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, எதிர்மறை பெயரெச்சம்னா என்ன,
அந்த பெயரெச்சமானது ஒரு எதிர்மறையாக முடியணும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது 3மே நமக்கு வரல. ஓகேங்களா? இப்போ இங்கே வாரா இருக்கான். அப்போது வாராத அப்படின்ற ஒரு ஆழ முடிகிற ஒரு பெயரெச்சமானது ஒரு எதிர்மறையாக இருக்குது. ஏன்னா வாராதுன்னா என்ன, ஒரு எதிர்மறையான ஒரு சொல். அப்போ இது ஒரு எதிர்மறை பெயரெச்சம். அங்கே என்ன இருக்குது, ஈறுனா என்ன, ஈறுனா இறுதி, ஈறுனா இறுதி. அப்போ இந்த இறுதியாக உள்ள பெயரெச்சம் எழுத்தான இந்த தாய் என்பது கெட்டு வந்திருக்கு. அப்போ ஈறு கெட்ட ஒரு எதிர்மறை பெயரெச்சம்னா இந்த வாராம். ஓகேங்களா? ஓகே. வளர்வானம் அப்படின்றது ஒரு வினைத்தொகை. ஏன் அப்படின்னாக்கா வினைத்தொகை என்பது முக்காலத்துக்கும் பொருந்தணும். அப்போ வளர்ந்த வானம், வளர்கின்ற வானம், வளரும் வானம் அப்படின்ற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ வளர்வானம்ன்றது வினைத்தொகை ஆகும். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம்னா ஆப்ஷன் பி தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பாருங்க, ஒரு ஓர் அது டேஷ் இனிய பாடல். ஸோ உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்னு சொல்லியிருக்கேன், ஓர். அதுவே உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும், ஒரு. இங்கே உயிரெழுத்து இருக்குது. அப்போ என்ன வரும், ஓர் அப்படின்ற சொல்லு தான் வரும். கரெக்டுங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி. பூக்களை பறிக்காதீர் இது எவ்வகை தொடர். அங்கே பூக்களை பறிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கட்டளை இடுறாங்க. அப்போ இது என்னது, கட்டளை தொடர் ஆகும். சொற்களை மாற்றி அமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. ஸோ சேரர்களின் தலைநகராக வஞ்சி விளங்கியது. விளங்கியது வஞ்சி தலைநகராக சேரர்களின். விளங்கியது தலைநகர், இது ஒன்றும் வரல. வஞ்சி தலைநகர் விளங்கி சேரர். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சேரர்களின் தலைநகராக வஞ்சி விளங்கியது என்பதுதான் சரியானது. ஓகேங்களா? ஸோ சொற்றொடரில் அதாவது சொற்களை ஒழுங்கமைத்து சரியான தொடரை தேர்வு செய்க. இது நீங்கள் நல்லாவே ஆன்சர் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? சொற்களின் கூட்டு பெயர்களை எழுதுக. ஸோ நெல், நெல் அப்படின்றது வயல் தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பொறுத்துக. வாழை, ஸோ வாழை கச்சல் சொல்லுவோம். அடுத்தது வெள்ளரி பிஞ்சு, பனம் குறும்பை, மா வடு. ஸோ 3 2 1 எங்கே இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்கா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. சொல்லுக்கேற்ற கூட்டப்பெயரை காண்க. ஸோ புல், புல் அப்படின்றத நம்ம எப்படி நம்ம கூட்டமாக சொல்லுவோம் அப்படின்னாக்கா புற்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை எது. ஸோ ஞாபகம் வருதுங்களா, சிலப்பதிகார ஒரு பாடல் வரிகள் இருக்கும். பொதியிலாயினும் இமயமாயினும் அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் வரிகள் ஸ்டார்ட் ஆகும். அந்த இடத்துல ஃபஸ்ட் என்ன கூட சொல்லியிருப்பார், பொதியிலாயினும். அப்போ பொதிகை மலை தான். அதுக்கப்புறம் தான் இமயமலை பற்றி சொல்லியிருப்பார். ஃபஸ்ட்டு பொதிகை, அதுக்கப்புறம் தான் இமயம். ஸோ பொதியிலாயினும் இமயமாயினும் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஓகேங்களா? ஸோ முதன்மை கொடுத்து பாடியது அப்படின்னாக்கா பொதிகை மலை தான். ஸோ குழந்தையின் தலை அசைகின்ற பருவம் அப்படின்றது எந்த பருவம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ எந்த பருவம், இதெல்லாம் நமக்கு 10th நியூ புக்கில் இருக்குது. சரிங்களா ஆஃபீஸர்? ஸோ குழந்தையின் தலையசையும் பருவம் அப்படின்றது நமக்கு செங்கீரை பருவம் ஆகும். ஓகேங்களா? 84வது கொஸ்டின் பாருங்க. வற்றல் தின்றான், இது என்ன வகையான ஆகு பெயர். ஸோ அல்லு, அல்லுன்னு வந்தாலும் நான் என்ன சொல்லியிருக்கேன், தொழில். அப்போ தொழிலாக பெயர் ஆகும். ஓகேங்களா? சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. ஹெரிட்டேஜ், ஹெரிட்டேஜ்னா என்னது, பாரம்பரியம். ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வாயேஜ், ஓகேங்களா, அப்படின்னா கடற்பயணம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்தது அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம் அப்படின்ற மாதிரி படிச்சிருக்கோமா. ஓகே. அடுத்தது கமாடிட்டி, கமாடிட்டி அப்படின்னாக்கா பண்டம் அப்படி சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. அக்ரானமி, அக்ரானமி அப்படின்றதுக்கான விடை என்னவாக இருக்கும், அக்ரானமி அப்படின்னாக்கா உழவியல் ஆகும். சரிங்களா? ஃபோக்லோர் அப்படின்னாக்கா நாட்டுப்புறவியல் அப்படின்ற மாதிரி படிச்சிருப்போம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இரிகேஷன், இரிகேஷன் அப்படின்னாக்கா நீர்ப்பாசனம், இரிகேஷன்னா நீர்ப்பாசனம் அப்படின்னு படிச்சிருக்கோம். அக்ரானமினா உழவியல். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியானது. ஸோ நமக்கு கூற்று காரணம் சரியாக தவறான்றது எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் ஒரு இது கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது நம்ம ஸ்கூல் புக் படிச்சிருந்தா அட்டன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ் சொற்களை உச்சரிக்கும் பொழுது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள எழுத்துக்கள் தான் என்ன சொல்லுவோம், மயங்கொலின்னு சொல்லுவோம். கரெக்டு தான். அடுத்தது காரணம் 1, காஞா சாஞா பாமா தானா ஆகிய 8 மயங்கொலி எழுத்துக்கள்னாக்கா கிடையாது. ஏன்னா மயங்கொலி எழுத்துக்கள்ன்றது என்னென்னது,
லா லா, ஓகேங்களா. அடுத்தது ரா ரா, அடுத்தது நா நா நா. வேறு என்ன வரும்? ரா வருமா? ரா வரும், ஓகேங்களா. ஸோ 3, 6, 8 இதுதான் நமக்கு மைங்கொலி எழுத்துக்கள் ஆகும். அப்போ காரணம் 1 என்பது தவறு. அடுத்தது ரகரமானது மா போல் இருப்பதனால் அது மகர ரகரம் என்று கூறுவது இலக்கண மரபு என்பது சரியான ஒன்று தான். ஸோ இதில் கூற்று சரி, காரணம் 1 தவறு, காரணம் 2 சரி. எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. அடுத்தது பாருங்க, கூற்று காரணம் தான் கொடுத்துருக்காங்க. கூற்று 1, போலி என்னும் சொல்லானது போல இருத்தல் என்பதில் தோன்றியது. ஆமாம், கரெக்டு தான். போலி 3 வகைப்படும், கரெக்டு தான். 3 வகை போலிகள் மட்டும்தான் இருக்கான் அப்படின்னாக்கா அதை தாண்டி வேறு ஒரு வகையான போலியும் இருக்குது. சரியான விடை தான். ஏன்னா போலி என்பது முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படின்ற 3 வகை இருக்குது. அது இல்லாமல் முற்றுப்போலி அப்படின்ற ஒரு போலி வகையும் உள்ளது. சரிங்களா. ஸோ எல்லாமே நமக்கு சரியாக தான் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று பாருங்க, சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும். கரெக்டு தான். சிதம்பரனாருக்கு வாழ்நாள் விருது வழங்கிய நீதிபதி பின்கேயின் கருத்து. அவர் வாழ்நாள் விருதாக வழங்கினாரு? கிடையாது. அவர் சிறை தண்டனை, ஓகேங்களா. ஸோ வாழ்நாள் சிறை தண்டனை கொடுத்துருப்பாரு, அவர் தான் சொல்லியிருப்பார். ஸோ கூற்று சரி, காரணம் தவறு. ஸோ இதெல்லாம் நாம் ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக ஒரு ரீடு விட்டுருந்தால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். அதனால் சிலபஸ் வைஸ் படிங்க. அது இல்லாமல் புக்கு வைஸும் நீங்கள் கண்டிப்பாக நல்லா படிச்சுட்டு போயிடணும், ஓகேங்களா ஆஃபீஸர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், குறில் நெடில் வேறுபாடு. ஸோ இந்த மனம்னா என்னது? உள்ளம். இந்த உள்ளம்ன்றது நமக்கு 2 இடத்துல இருக்குது, ஓகேங்களா. இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஓகே, இப்போ இந்த மானம் பார்க்குறோம். மானம் பெருமைக்கேடு, பெருமைக்கேடு. இது ஒரு புகழ், அதாவது பெருமை பண்ணுற மாதிரின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது ஒரு பெருமைக்கேடு, ஓகேங்களா. அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, நமக்கு புகழை தருகின்ற ஒரு விஷயத்துக்கு கேடு விளைவிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான் மானம் சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. அடுத்தது குறில் நெடில் வேறுபாடு தான். வலினா காற்று. ஸோ எல்லா இடத்துலையும் காற்று இருக்குது, ஓகே. அப்போ இந்த வாளினா என்ன அப்படின்னாக்கா, கைப்பிடி உள்ள ஒரு பெரிய பாத்திரம் சொல்லலாமா. வாளி எப்படி இருக்கும்? கைப்பிடி இருக்கும், ஒரு பெரிய பாத்திரமாக இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. குறில் நெடில் வேறுபாடு. ஸோ மரி, மாறி. நான் உங்களுக்கு இந்த மரி என்பதற்கு என்னென்ன மீனிங் இருக்குன்றது நான் நேற்றே உங்களுக்கு நான் டெலகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன், ஓகேங்களா. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஃபஸ்ட்டு மீனிங்கே என்ன தான் இருக்கும்? இந்த இரத்தல் அப்படின்றது தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ மாறினா மழை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது தான், ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ இந்த மாதிரிக்கு இரத்தல் அப்படின்ற ஒரு மீனிங்கும் இருக்குது, ஓகேங்களா. நான் உங்களுக்கு டெலகிராமில் அந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஃபஸ்ட்டு மீனிங்கே என்ன தான் இருக்கும்? இந்த இரத்தல் அப்படின்றது தான் இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இணைப்பு சொல். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. அப்போது ஒரு கூற்று அவங்களே கொடுக்குறாங்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் அப்படின்ற கூற்று கொடுத்துட்டு அதுக்கான காரணத்தையும் அவங்களே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை, அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏன்னா மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஸோ கூற்று காரணம் இந்த மாதிரி வந்தாலே நடுவில் என்ன போடணும்? ஏனெனில் அப்படின்ற ஒரு இணைப்பு சொல்ல போடணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், விளக்கு என்பதற்கு 2 பொருள் கேட்குறாங்க. ஸோ விளக்குன்னா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுன்ற ஒரு மீனிங் இருக்குது. அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலாம், விவரித்தல். அடுத்தது அது இல்லாமல் விளக்குன்ற ஒரு ஒளி தரும் சாதனமும் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்கள், அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஸோ மொழின்றது நம்ம எங்கே போடலாம்? மழலை பேசும் மொழி அழகு. இந்த இடத்துல கரெக்டாக மீனிங் வருங்களா? மழலை பேசுகின்ற மொழியினாலே அது ஒரு தனி அழகு தான், ஓகேங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஸோ இது நமக்கு 6th ஸ்டாண்டர்ட், ஓகேங்களா. ஸோ 6th செகண்ட் டேர்மில் நூலகம் வச்சு நமக்கு ஒரு லெசன் இருக்கும், ஓகேங்களா. அதில் நமக்கு ஒரு பாக்ஸ் டேட்டாலே கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு தான் நமக்கு கொஸ்டினே கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு இதெல்லாம் நம்ம சிலபஸ் வைஸ் படிக்கிறப்ப நம்ம கவர் பண்ணியிருக்க மாட்டோம். நிறைய விஷயங்கள் நாம் சிலபஸ் வைஸ் படிக்கிறதை தாண்டி புக் வைஸாகவும் நிறைய விஷயங்கள் கொஸ்டின் கேட்குறாங்கன்றது ஒரு புரிதல் உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கணும். அதனால் புக் வைஸ் நல்லா படிச்சுட்டு போங்க, சரிங்களா ஆஃபீஸர். ஓகே, இப்போது இந்த கண்டென்ட்ன்றது நமக்கு அந்த பாக்ஸ் டேட்டை படிச்சிருந்தா மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுமே, ஆமாங்க தானே. ஸோ அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முதல் தளத்தில் தமிழ் நூல்கள் இருக்கா அப்படின்னாக்கா கிடையாது. ஏன்னா முதல் தளம் அப்படின்றது முழுக்க
குழந்தைகளுக்கான ஒரு பிரிவு செக்ஷன் சொல்லலாம். அடுத்தது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7ஆம் தளத்தில் தமிழ் நூல்கள் இருக்கா அப்படின்னாக்கா கிடையாது. ஏன்னா 7ஆம் தளம் அப்படின்றது முழுக்க முழுக்க என்னது, வரலாறு, சுற்றுலா இந்த மாதிரி வரது தான். ஓகேங்களா, வரலாறு, சுற்றுலா இதை பற்றி சொல்கிறது. அப்புறம் அது இல்லாமல் அரசு கீழ்த்திசை சுவடிகள் அப்படின்றது நமக்கு 7ஆம் தளத்தில் தான் இருக்கும். அடுத்தது 2ஆம் தளத்தில் வந்து தமிழ் நூல்கள் இருக்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஆன்சர் இது தான். ஏன்னா 2ஆம் தளத்தில் தான் என்ன இருக்குது, தமிழ் நூல்கள் உள்ளன. இது மட்டுமே நமக்கு வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, 2ஆம் தளம் தமிழ் நூல்கள் அப்படின்னே இருக்கும். அப்போ 5ஆம் தளத்தில் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா கணிதம், அறிவியல், மருத்துவம். ஓகேங்களா, மேக்ஸு, சயின்ஸு, மெடிக்கல் இது ரிலேட்டடாக உள்ளது தான் என்னது 5ஆம் தளம். அப்போ இதெல்லாம் நாம் அந்த டேட்டா படிச்சுருந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா ஆஃபீஸர், இது நமக்கு 6th ஸ்டாண்டர்டில் 3rd டேர்மில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ 6th 3rd டேர்மில் இருக்குது, இல்லை 2nd டேர்ம். ஓகேங்களா ஆஃபீஸர், ஸோ 6th 2nd டேர்மில் இருக்குது. நூலகம் நோக்கின்ற ஒரு லெசன் இருக்கும், அதில் பாக்ஸ் டேட்டா இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுலேருந்து தான் இது கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இதுக்கு ஆப்ஷன் சி. ஸோ அடைப்பு உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஸோ விளைநிலம், இந்த விளைநிலங்கள் அப்படின்றது மூடு பனியில் வளருமா அப்படின்னா மூடு பனியில் வளராது. மூடு பனியில் மிதக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் தண்ணி இருக்காது. கரெக்டுங்களா, மூடு பனியில் ஒளிர்கின்றது. ஆக்சுவலி மூடு பனியிலெல்லாம் ஒளிராது. ஓகேங்களா, சூரிய ஒளி பட்டு அதனுடைய பிரதிபலிப்பு தான் ஒளிர்ற மாதிரி நமக்கு வந்து தெரியும். ஓகேங்களா, ஸோ இதுவும் நமக்கு கிடையாது. அப்போது விளைநிலங்கள் அனைத்தும் மூடு பனியில் மூழ்கி கிடக்கின்றன அப்படின்றது சரியாக பொருந்துகின்றன. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பாருங்க, இணைப்பு சொல். ஸோ இளையான்குடி மாற நாயனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியம் இல்லை. அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தார். அதாவது நான் உங்களுக்கு இது நடத்தும் போதே சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு கூற்று அதுக்கப்புறம் காரணம் வந்தால் அந்த இடத்துல ஏனெனில் போடுங்க. அதுவே ஃபஸ்ட்டு காரணத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கூற்று மாதிரி இருந்துச்சுனாக்கா அந்த இடத்துல எனவே போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். என்ன மேம் இதில் எப்படி கூற்று காரணம் கண்டுபிடித்தேன் அப்படின்னாக்கா, இப்போது செகண்ட் சென்டென்ஸ் படிங்க. அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தார், இது கூற்று. காரணம் என்ன, காரணம் என்ன அப்படின்னாக்கா அந்த அவருடைய வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியம் இல்லை, இதுதான் காரணம். கரெக்டுங்க தானே. அப்போது ஃபஸ்ட்டு கூற்று அதுக்கப்புறம் காரணம் வந்துச்சுன்னா ஏனெனில் அப்படின்ற ஒரு இணைப்பு சொல்லி யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஃபஸ்ட்டு காரணமோ ரெண்டாவதாக கூற்று சொல் வந்துச்சுனாக்கா அந்த இடத்துல எனவேன்றதை யூஸ் பண்ணுங்கள் ஆஃபீஸர். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து போடணும். கூற்று அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தார் அப்படின்றது ஒரு கூற்று. காரணம் என்ன, காரணம் என்ன அப்படின்னாக்கா சிவனடியாருக்கு அதாவது அவங்க வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவர்கிட்ட தானியமே இல்லை. காரணம் அது தானே, தானியம் இல்லைன்றது தான் காரணம். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அன்று விதைத்த நெல் எடுத்துகிட்டு வந்து இது பண்ணுறாரு. ஓகேங்களா, அப்போது கூற்று இரண்டாவதும் காரணம் ஃபஸ்ட்டே வந்துச்சுனாக்கா அந்த இடத்துல எனவேன்றது போடுங்க ஆஃபீஸர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, 99வது கொஸ்டின் இணைப்பு சொல். நாம் இனிய சொற்களை பேசணும், இல்லைன்னா துன்பப்பட நேரிடும். ஓகேங்களா, நாம் இனிய சொற்களை பேசலை இல்லை என்றால் என்னவாயிடும், துன்பப்பட நேரிடும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, இன்றைக்கி டெஸ்ட்டுடைய கடைசி கொஸ்டின், சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுக்க. அறிஞர் அடக்கமாக இருப்பர், மூடர் ஆரவாரம் செய்வர். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆப்போசிட். இங்கே அறிஞரை பற்றி பேசுகிறாங்க, இங்கே மூடரை பற்றி பேசுகிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு கூற்றில் வந்து ஒரு நேர்மறையாகவும் இரண்டாவது கூற்றில் ஒரு எதிர்மறையாகவும், அதாவது ஆப்போசிட்டாக இருந்துச்சு. ஓகேங்களா, அந்த மாதிரி இருந்தாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆனால் அப்படின்ற ஒரு இணைப்பு சொல்லை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா ஆஃபீஸர், ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே ஒரு நேர்மறை ஒரு பாசிட்டிவ், இங்கே ஒரு எதிர்மறை ஒரு நெகட்டிவ், இந்த மாதிரி வந்தாலே ரெண்டுத்துக்கு நடுவில் ஆனால் அப்படின்ற ஒரு இணைப்பு சொல்லி யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அறிஞர் அடக்கமாக இருப்பர், ஆனால் மூடர் ஆரவாரம் செய்வர். ஓகேங்களா ஆஃபீஸர். ஓகே, நாம் தமிழ் டெஸ்ட் அப்படின்றத நம்ம வந்து கண்டினியூவாக போட்டுட்ருக்கோம். ஸோ ரெகுலராக டெஸ்ட்டுன்றதை அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட்டு ப்ராக்டிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ படிக்கிறோன்றதை தாண்டி எந்த அளவுக்கு டெஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் எடுக்கிறோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் சரியாக படிச்சிருக்கீங்களா அப்படின்ற ஒரு புரிதல்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா ஆஃபீஸர். ஓகே, தேங்க்யூ.